சீனாவில் ஒரு காலத்தில் சிலுவையின் உபதேசம் அந்நியமாக இருந்தது. உலகின் மறுமுனைக்கு உரியது போல இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய செய்தி நம் மத்தியில் இருக்கிறது. பாக்சர் எதிர்ப்பாளர்களின் நாட்களில் 236 மேற்கத்திய மிஷனரிகள் மற்றும் 23,000 சீன கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டனர். அதற்கடுத்த 50 ஆண்டுகளில் அதிகமான மேற்கத்திய மிஷனரிகள் சீனாவிற்கு வந்தனர். 19 பல்கலைக்கழகங்களை நிறுவினர். சுமார் 6,000 நடுநிலை உயர்நிலை பள்ளிகள் மற்றும் 900க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை தொடங்கினர். சீன கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை 7 லட்சமாக உயர்ந்தது. சீன கம்யூனிச கட்சியினர் இதை மேற்கத்திய கலாச்சார படையெடுப்பின் வெற்றியின் துணியாக நினைத்தனர். மேற்கத்திய மிஷனரிகளை அகற்றிவிட்டு சீன மிஷனரிகளையும் அவர்கள் தங்கள் மதத்தை மறுத்திட கட்டாயப்படுத்தினர். அனைத்து சீனர்களுக்கும் சீன கலாச்சார கல்வி என்ற நிலையை கொண்டு வந்தனர். அடுத்த 50 ஆண்டுகள் கடந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 கோடி கிறிஸ்தவர்கள் சீனாவில் இருக்கிறார்கள். 100 மடங்காக பெருக்கம். மூன்று மிஷனரி தலைவர்கள் இந்த காலங்களில் எழும்பினர். கிறிஸ்துவ இரத்த சாட்சிகளின் இரத்தம் பாக்சர் ரெபலியனில் சிந்தப்பட்டது. மிங்டா வாங், ஜான் சங் மற்றும் வாட்ச்மேன் நீ. மிங்டா வாங் பெய்ஜிங்கில் 1900ஆவது வருடம் பிறந்தார். அவருடைய 20வது வயதில் சுவிசேஷராக தன்னுடைய பணியை துவங்கினார். 27ஆம் வயதில் ஆவிக்குரிய மன்னா என்ற 3 மாத பயிற்சியை தொடங்கினார். 1955இல் அவருடைய விசுவாசத்தை மறுதலியாததினால் அவர் சிறையிலிடப்பட்டார். சிறையில் இருக்கையில் அழுத்தமான விசாரணையால் பலனற்று போனார். அவருடைய விசுவாசத்தை மறுதலிக்கிறதாக கையெழுத்திடும்படி உபத்திரவப்படுத்தப்பட்டார். விடுதலைக்கு பிறகு மிங்டா வாங் சமாதானத்தை இழந்தார். தன்னைத்தானே அதிகாரிகளின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு மனைவியோடு மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்றார். ஆயுள் தண்டனை பெற்றார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1977இல் திருமதி வாங் விடுதலை பெற்றார். மிங்டா வாங் விடுதலை பெறுவதை காட்டிலும் மரிப்பதையே விரும்பினார். ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து அவரை அனுப்புவதைப் போல அரசாங்கம் பாவனை காட்டியது. நான் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனே என் வெளிச்சம். நான் அவரை அவமதித்ததால் அவருடைய ஆக்கினியை அனுபவிக்க வேண்டும் என்றார். மிங்டா வாங் மற்றும் அவரது மனைவி 1991 மற்றும் 1992இல் மரித்தார்கள். ஜான் சங் 1901இல் பிறந்தவர். 1926இல் அமெரிக்காவில் படித்தார். வேதியியலில் PhD பட்டம் பெற்றார். அதன் பின்பு நியூயார்க்கின் யூனியன் இறையியல் கல்லூரியில் சேர்ந்தார். கல்லூரியின் தலைவர் ஜான் சங் பித்து பிடித்தவர் என நினைத்தார். அவரை 193 நாட்கள் அடைத்து வைத்தார். அந்த இடத்தில் ஜான் சங் 40 முறை வேதாகமத்தை வாசித்தார். பின்னர் சீனாவிற்கு திரும்பி வருகையில் பசிபிக் பெருங்கடலில் தனது தங்கச் சாவியை தூக்கி எறிந்தார். அது PhDயை தூக்கி எறிந்ததற்கான அடையாளம். அதற்கடுத்த 17 ஆண்டுகளில் ஜான் சங் பித்து பிடித்தவராக அறியப்பட்டார். சீனாவில் எங்கும் காட்டுத்தீ போல சுவிசேஷத்தை பரப்பினார். தென்கிழக்கு ஆசியாவிலும் பிரகடனம் செய்தார். 1944இல் தனது 43வது வயதில் சங் காலமானார். வாட்ச்மேன் நீ 1902இல் பிறந்தார். தன்னுடைய 28வது வயதிலிருந்து அவர் சீனத்திலும் ஆங்கிலத்திலும் தாக்கம் நிறைந்தவற்றை எழுதினார். ஷாங்காயில் சபையை தொடங்கினார். அதன் பெயர் ஸ்தல சிறுகுழு சபை. மிக விரைவில் இந்த சபையின் மாதிரி தேசமெங்கும் பரவிற்று.
1952 புரட்சியை உண்டாக்கும் செயல்களை செய்வதாக குற்றஞ்சாட்டப்பட்டு பைமா லிங் சிறைச்சாலையில் வாட்ச்மேன் நீ அடைக்கப்பட்டார். அவருடைய சிறைச்சாலையின் இறுதி நாட்களில் வாட்ச்மேன் நீ திடீரென்று 1972 மரித்து போனார். இவர்கள் அனைவரும் பாக்சர் ரெபலியன் காலத்தில் பிறந்திருந்தும் பிற்காலத்தில் சீன கிறிஸ்தவ சபைகளின் நிறுவனர்களானார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உபத்திரவத்தின் தாக்கம் எவ்வளவு கொடியதாக இருந்த போதிலும் சீனாவிலிருந்து கிறிஸ்துவத்தை வேறறுக்க இயலாமல் போனது. டாங் மிங் குவெங் மன்னர்களின் காலத்தைப் போல அது இருக்கவில்லை. மாறாக விசுவாசம் வர்த்தித்தது. அதை ஒடுக்க முடியாத அளவிற்கு வளர்ந்தது. மெட்டையோ ரிக்கியிலிருந்து ராபர்ட் மாரிசன் மற்றும் ஹட்சன் டெய்லர் முதல் 1900களின் பாக்சர் இரத்த சாட்சிகளர் வரை இந்த ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்வும் இரத்தத்தால் விதைக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக அத்தனை மேற்கத்திய மிஷினரிகளும் ஆழமான விதையை பண்டைய கால கடுமையான நிலத்தில் விதைத்தனர். சீன கம்யூனிச கட்சியின் அங்கத்தினர்கள் மெயின்லாண்ட் சீனாவை கட்டுப்படுத்தியவர்கள் 1949 தீவிர நாத்திகராக இருந்தனர். எந்த மதத்தையும் பின்பற்றும் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் கம்யூனிச கட்சிகளுடைய முக்கிய குறிக்கோள் தீவிரமாக இருந்தது. எப்படியாவது மதங்களை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் இருந்தனர். 1949 முதல் 1953 வரை பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டனர். 10,000க்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டனர். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கையில் திரு ஜோ என்லாய் அவர்கள் பலமுறை ஊ யாசோங்கை சந்திக்க முயற்சித்தார். அவர்கள் 3 சுயதேச இயக்கத்தை துவங்கினர். இவை கிறிஸ்துவர்களை கட்டாயமாக்க அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் 3 சுய சபைகளில் இணையச் செய்தது. இதன் சிறப்பம்சங்கள் சுயமாய் நடத்தப்படுதல், சுய சம்பாத்தியம் மற்றும் சுய பிரச்சாரங்கள். இதனுடைய குறிக்கோள் கிறிஸ்துவர்களை முழுவதுமாக கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கத்தின் கீழாக கொண்டு வருவது. நான் சிறையில் அடைக்கப்பட்டேன். ஏனென்றால் நான் அப்பொழுது அந்த சுயதேச இயக்கத்தில் சேர மறுப்பு தெரிவித்தேன். நான் என்னோட தேசத்தை அதிகமா நேசிக்கிறேன். என்னோட மாணவர்கள் சீனாவில் சிறப்பா பியானோ வாசிப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. நான் எந்த சட்டத்தையும் மீறல. ஆனா அரசாங்கம் பகிரங்கமான குற்றத்தை என் மேல சுமத்த விரும்பினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நான் சுவிசேஷத்தை சொன்னதும் அந்த சுய சபைகள்ல சேர மறுத்ததும் தான். நான் ஊயாசோங்கோட நல்ல நண்பராக இருந்தேன். அவர் 3 இயக்கங்களில் தலைவராக இருந்தார். ஏன்னா அவர் என்கிட்ட தலைமைத்துவத்தில் பங்கு வகிக்க சொன்னார். ஆனால் அதுக்கு நான் மறுத்துட்டேன். நான் இதை மறுத்தாலும் நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏன்னா நான் சிறைச்சாலைக்கும் பணியாளர் மையத்துக்கும் போவேன். அதனுடைய விளைவுகளையும் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி 28 மே 1956 அன்னைக்கு மாலையில் சில காவல்துறை அதிகாரிகளும் பொதுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகளும் என்னை கொண்டு போக வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் என்னை வலுக்கட்டாயமாக சிறைக்கு கொண்டு போனாங்க. செப்டம்பர் 14, 1955 முதல் முறையாக நான் சிறையில் அடைக்கப்பட்டேன். 16 மாதங்கள் அங்கே இருந்தேன். 1958 எனக்கு 20 ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டது. 1978 நான் விடுதலை செய்யப்பட்டேன். 1960 நான் முதல் முறையாக சிறையில் அடைக்கப்பட்டேன். அந்த சுய இயக்கத்தில் நான் சேர மறுத்தது தான் அதுக்கான காரணம். எதனால் இந்த சுவிசேஷர்கள் சிறையை ஏற்றுக்கொள்கிறார்கள்? மாறாக அவர்கள் அரசாங்கத்தால் நடத்தப்படும் அந்த சுய சபைகளில் சேரலாமே. எங்களுடைய நம்பிக்கை இயேசு தான். அவர் தான் சபையோட தலைவராக இருக்காரு. மற்றபடி வேற எந்த மனுஷனோ அமைப்போ கிடையாது. அரசியல் வேற, மார்க்கம் வேற. இது ரெண்டுத்தையும் ஒன்னா இணைக்க நினைச்சா சபை சீர்கெட்டு போய் அரசியல் கருவியா மாறிடுங்கிறத நான் உறுதியா அடிச்சு சொல்லுவேன். 10 வருடங்களில் கிட்டத்தட்ட எல்லா சுவிசேஷர்களும், அதாவது சுய சபைகளில் சேர மறுத்த அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது பணி மையத்தில் சேர்க்கப்பட்டனர். மேடம் யாங் சின்ஃபியும் அவர்களில் ஒருவர்.
அவர்கள் ஷாங்காய் இசை அகாடமியில் 1957 பட்டம் பெற்றவர்கள். கைது செய்யப்பட்ட போது அவருக்கு 27 வயது. 20 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார். அவர் கைது செய்யப்பட்ட அன்று இரவு அவர் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. என்னோட அப்பா படுக்கையில இருந்தாரு. அவர்கிட்ட புறப்படுறதா நான் சொல்றதுக்கு போனேன். எங்க அம்மாவையும் நான் கேட்டேன். வீட்டிலேருந்து வெளியில போகும்போது ஜெபிக்கிறது எங்களுடைய பழக்கம். அவங்க பக்கத்துல ஒரு காவல் அதிகாரி நின்றுகிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல இன்னொருத்தர் இந்த பக்கம் நின்றுகிட்டு இருந்தாரு. எங்க அம்மா ஜெபிக்கும் போது என்ன பார்த்து கொள்ளும்படி தேவன்கிட்ட சொன்னாங்க. என் மகள் மீது இரக்கமாயிரும், அவள் சமாதானத்தோடே போய் பத்திரமாக திரும்பி வரும்படி செய்யும், தேவன் தாமே அவளோடு இருப்பாராக. நான் வீட்டிலேருந்து கிளம்பி லேபர் கேம்புக்கு வந்தேன். இந்த கடுமையான விசுவாச போராட்ட காலத்தில் நிலம் பனியால் உறைந்து போயிருந்தாலும் கோதுமை மணி சாகவில்லை. அந்த ஐஸ் மற்றும் பனிக்கட்டிகளுக்கு கீழிருந்து வேர்விட அந்த விதை போராடுகிறது. வசந்த காலத்திற்காக காத்திருந்தது. நான் 21 வருஷங்கள் 8 மாசங்கள் நான் சிறையில் இருந்திருக்கேன். முந்தைய சோவியத் யூனியனுக்கு பக்கத்தில் ஹிலாங்ஜாங்கில் இருந்தேன். அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். அந்த குளிரால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆனால் இத்தனை வருஷங்களில் எனக்கு வியாதிங்கிறது வந்ததே கிடையாது. நான் பிழைச்சிருந்தேங்கிறது மட்டும் இல்லை, சுகவீனங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் கூட இருந்ததில்லை, தெரியுமா? அதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, பெண் கைதிகள் எல்லாரும் ஒரே அறையில பூட்டப்பட்டிருப்பாங்க. தூங்க முடியாம ஒரே இரைச்சலா இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியிருந்தது. இல்லைன்னா தூங்கவே முடியாது. அவங்க தூங்குற வரைக்கும் காத்திருந்து பிறகு படுக்கையிலிருந்து எழுந்து முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். ஒவ்வொரு இரவும் இப்படித்தான். அந்த பனி மையத்திலிருந்து நான் வர்ற வரைக்கும் என்னோட போர்வைய தலை வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு தான் நான் ஜெபிப்பேன். அந்த இடத்துல பைபிள்கள் கிடையாது, ஆனா கீர்த்தனைகள் இருந்துச்சு. த ஓல்ட் ரெட் கிராஸ்னு ஒரு கீர்த்தனை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுதான் எனக்கு உற்சாகமூட்டுறதா இருந்தது. அந்த உற்சாகத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாது. என்னுடைய பதக்கங்களை நான் விட்டு விடுகிறேன், அந்த சிலுவையை மட்டும் நான் பற்றி கொள்கிறேன். ஒரு நாள் இதை கொடுத்து கிரீடத்தை பெறுவேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அர்த்தம். இதை திரும்ப திரும்ப பாடி என்னோட ஆவியை நான் உற்சாகப்படுத்திக்குவேன். இதை பாட பாட என்னுடைய உற்சாகம் கூடிக்கிட்டே போகும். சிலுவையின் பாதை தாழ்மையோடு பாட அனுபவிக்க தயார்படுத்துகிறது. இந்த பாதையில் நடப்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடியையும் இரத்தத்தோடும் கண்ணீரோடும் எடுத்து வைக்கிறார்கள். நான் 23 வருஷங்கள் சிறையில் இருந்திருக்கேன். ஒருவேளை 23 வருஷங்கள் நீ சிறையில தான் இருக்கணும்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமா என்னால் முடிஞ்சிருக்காது. ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி என்னை மறுதளிக்கவும் குற்றப்படுத்தவும் நினைச்சப்ப என்கிட்ட அவங்க, இப்பவும் தேவனை விசுவாசிக்கிறியா, இப்பவும் இயேசுவை நேசிக்கிறியான்னு கேட்டு என் முடியையும் காதையும் இழுத்தாங்க. என்னை தரையில தள்ளி காலால மிதிச்சாங்க. என்னோட கை விலங்கை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு கேட்டாங்க, இன்னும் நம்புறியா, இன்னும் விசுவாசிக்கிறியான்னு. கை விலங்குகளை இப்படி அழுத்தி பிடிச்சுக்கிட்டு கேட்கும்போது என்னுடைய கைகள்ல அது ஆழமான அச்சுகளை உருவாக்குச்சு. கைகள்ல சீழ் பிடிச்சு புண்ணாக தொடங்குச்சு. என்னை முன்னாடியும் பின்னாடியும் பலமா இழுக்க வர ஆரம்பிச்சாங்க. அப்பவும் நான் தேவனை நோக்கி ஜெபிச்சேன். என்னால் முடிந்தவரை உண்மையே பின்பற்றுகிறேன். என்னை குற்றப்படுத்தி இவங்க துன்புறுத்துறதுனால நிச்சயமா நீங்க மகிமை அடைகிறதில்ல. நான் உங்களுடைய ஊழியன், உங்களுடைய பிள்ளை. நீங்க பரலோக மகிமையில வீட்டில் இருக்கும்போது நான் இங்க கஷ்டத்தோட இருக்கணுமான்னு ஜெபிச்சு என்னுடைய குடும்பத்தை அவருடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்தேன். அப்ப நான் என்னையே மாய்த்து கொள்ள முடிவு எடுத்தேன். ஆனா கை விலங்குகளோட என்னால எப்படி முடியும்? 2 காவலர்களும் உணவுக்காக போனாங்க. அப்ப நாங்க இருந்த என்னுடைய படுக்கை மேல ஏறி அங்க மேலே இருந்த எலக்ட்ரிக் பல்பை கழட்ட முயற்சி பண்ணேன். எலக்ட்ரிக் ஷாக் மூலமா தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த மின்சாரம் அதுக்கு போதுமானதா இல்ல. அதுக்கப்புறமா தான் எல்லாரும் சொன்னாங்க, என் கையில இருந்த ஹேண்ட் கப்பால தான் நான் தப்பிச்சேன்னு. என்னோட கை விலங்குகள் தான் அந்த மின்சாரத்தை திசை மாத்தி என்னை காப்பாத்தி இருக்கு. இப்படி நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில இருந்தவங்க என்னை பார்த்து கூச்சல் போட்டாங்க. மோசஸை தண்ணியே கொல்ல பாக்குறாருன்னு கூச்சல் போட்டாங்க. அரசாங்க ஊழியர்கள் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நீ அரசாங்கத்தை பயமுறுத்த பாக்குறியா, இந்த அரசாங்கம் கொடுமையானதுன்னு காட்டுறதுக்காக உன்னை நீயே அழிச்சுக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்டாங்க. அன்னைக்கு இரவு நான் தேவனிடம் அறிக்கை செஞ்சேன், பரலோக பிதாவே, உங்க மகிமையை நான் இழந்துட்டேன்னு சொன்னேன். தொழிலாளர் முகாம்ல கிட்டத்தட்ட நான் 12 வருஷங்கள் இருந்துட்டேன். பல பாடுகளையும் நான் அனுபவிச்சுட்டேன்.
ஏன் என்னால் கடைசி வரைக்கும் உங்களையே சார்ந்து இருக்க முடியாது? உம்முடைய மகிமைக்கு நான் பாத்திரன் அல்ல, தயவாக என்னை மன்னியுங்கள் தேவனே என்றேன். அப்பதான் தேவன் என்கிட்ட பேசுறத நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, அன்பு மகனே, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரு. இன்னொரு முறையும் சொன்னாரு, அன்பு மகனே, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரு. மூன்றாவது முறையா மென்மையான குரல்ல சொன்னாரு, அன்பு மகனே, என் கிருபை உனக்கு போதும். தேவன் தனது கிருபையால் என்னை தேற்றினார். அவருடைய கிருபையால் தான் நான் பிழைத்தேன். ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் உபத்திரவப்படுகிற போது, சிலுவையின் நிமித்தம் சிறையில் பாட அனுபவித்த போது, சிறைச்சாலைக்கு வெளியே நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. 1958 பிறகு அரசாங்கம் பல திருச்சபைகளை மூட செய்தது. அதற்கு காரணம் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கிறோம் என்றது. பெய்ஜிங்கில் இருந்த 66 சபைகளில் 4 மட்டும்தான் திறந்திருந்தது. ஷாங்காயில் 204இல் 8 தான் விடப்பட்டிருந்தது. அதன் பிறகு குவாங்சோவில் 52இல் 1 தான் மீதியாக இருந்தது. திடீரென்று சீன சபைகள் எல்லாம் உதிர்ந்து போனது போல காணப்பட்டது. ஆயிரத்தி 1966 கலாச்சார புரட்சி தொடங்கிய போது சீன கிறிஸ்துவ சபைகள் வேரோடு பிடுங்கப்படும் நிலை உண்டானது. பாதிரியார்கள் குற்றஞ்சாட்டப்பட்டு சபைகள் நிர்மூலமாக்கப்பட்டது. விசுவாசிகளின் வீடுகள் அபகரிக்கப்பட்டது. வேதாகமங்கள் எரிக்கப்பட்டன. அதில் 3 சுய சபைகளும் தப்பவில்லை. சேர்மன் மவுசின் மனைவி சீன கிறிஸ்துவ அகராதி முடிந்தது என்றார்கள். வரலாற்று காட்சியகத்திற்கு உரியது என்றார்கள். நீங்க எங்க போனாலும் சிவப்பு படையினர் இருந்தாங்க. நீங்க எங்க போனாலும் ஆயுதம் ஏந்தியவங்க இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அநேக உண்மையான விசுவாசிகள் ரகசியமா கண்ணீர் வடிச்சாங்க. அவங்க ஒரு ஒளி வீசப்படும்படியா காத்திருந்தாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ஜூன் 16, 1966 எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய சுவரொட்டியை ஒட்டினாங்க. அதுல மிஷனரி சங்யுப்பி கம்பீரமாக ஓடும் நாயின்னு எழுதியிருந்தது. அப்போ நான் இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசத்தை மாத்திக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, பிடிவாதமான முட்டாளே, போய் உன் தேவனை பாருன்னு சொன்னாங்க. எல்லா மாணவர்களும் என்னை கேலி செய்யவும் குற்றப்படுத்தவும் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அங்கிருந்த ஒரு கேவலமான மாட்டு கொட்டையில என்னை அடைச்சி வச்சிருந்தாங்க. ஒரு கிறிஸ்தவர் மேடை மேல நின்னுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவரை குற்றம் சொன்னாங்க. அவரை அசாதாரணமான மக்களை ஆட்டி படைக்கிறவர்னு சொன்னாங்க. ஒரு வயதான சகோதரி எங்க பகுதியில் இருந்தாங்க. அவங்க மேடையில ஏறின உடனே அழைப்பு கொடுத்தாங்க, இயேசுவை விசுவாசியுங்கள், மரணத்திற்கு அஞ்ச வேண்டாம். அப்ப நான் மறுமலர்ச்சி செயல்களை பற்றி உணர்வடைஞ்சிருந்தேன். இயேசுவின் மீது எனக்கு இருந்த விசுவாசத்தால வீதிகளில் நான் பகிரங்கமா இழுத்து செல்லப்பட்டேன். என் மேல குற்றம் சாட்டும்படி பல பொதுக்கூட்டங்களை ஒழுங்கு செஞ்சாங்க. என்னோட முழு குடும்பமும் இதே வேதனையை அனுபவிச்சாங்க. என்னுடைய சொந்தங்கிறதுனால அவங்களும் பாடுபட்டாங்க. பல சபைகள் மூடப்பட்டது. மிஷனரிகள் கைது செய்யப்பட்டாங்க. இல்ல பெரிய தொப்பிகளை போட கட்டாயப்படுத்தினாங்க. கைகளில் கருப்பு பெயிண்ட் அடிச்சாங்க. தெருக்கல்ல வலம் வர கட்டாயப்படுத்தினாங்க. சபைகளை முழுக்க தகர்த்துட்டாங்க. அதே சமயத்தில் தேவனுடைய பலிபீடத்தில் விக்கிரகம் வைக்கப்பட்டது. மாவோ ஜெடாங் டினானன்மென் சதுரத்தில் ஏறி நின்றபோது கீழே நின்ற கூட்டத்தை பார்த்து கையசைத்தார். அவர்களுடைய இருதயத்தை வென்றுவிட்டது போல தெரிந்தது. சீனாவில் இருக்கும் அனைவருடைய ஆத்மாவையும் கவர்ந்தார். அன்பான சேர்மன் மேவோ, உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம், நாம் நிச்சயமாக வெற்றி அடைவோம். மறுமலர்ச்சி திட்டத்தின் செயல்களில் வெற்றி பெறுவோம். உண்மையை நாங்கள் பின்பற்றிடுவோம். வாழ்நாள் முழுவதும் மறுமலர்ச்சியை உண்டாக்கிடுவோம். பழைய உலகை தகர்த்திடுவோம். தரம் வாய்ந்த புதிய உலகத்தை கட்டி எழுப்புவோம். பேரரசாட்சிக்காரரும் புதிய தரிசனமுடையவர்களும் எங்களை மாற்ற முடியும் என்று நம்பி எதிர்கால தலைமுறை சமாதானமாய் இருக்கும் என்றனர். ஆனால் ஒருபோதும் அப்படி ஆகாது. நாங்கள் மேவோ சீடாங்கினுடைய சிந்தனையை செயல்படுத்த அடுத்த தலைமுறைக்கும் இதை சொல்லுவோம். சீனா முழுவதிலும் உலகமெங்கிலும் கொண்டு செல்வோம் என்றனர். ஆனால் இந்த அதிக வல்லமையான அலைகளின் மத்தியிலும் கடுமையான சூறாவளிகளுக்கு மத்தியிலும் உண்மையான கிறிஸ்துவர்கள் தெளிந்த மனதோடு இருந்தனர். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தனர்.
சேர்மன் மேயோவுடைய கூற்று வாழ்க்கையை விட அதிகமாக இருந்தது. முழங்கார் படியிட்டு அவங்களுக்கு முன்னாடி அறிக்கை செய்யணும். அங்கே முழங்காலிட்டு அறிக்கை செய்ய நான் மறுப்பு தெரிவித்தேன். இந்த பக்கமும் அந்த பக்கமுமா தடுமாறிக்கிட்டு இருந்தேன். ஜனங்க கூச்சலிட்டாங்க. நாய் கொலைச்சிக்கிட்டே இருந்தது, எங்களை கடிச்சுது. அதிகாரிகள் கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு வந்து என் முடிய வெட்டினாங்க. நான் தரையில படுத்தேன், ஆனா அவங்க முன்னாடி மண்டியிடலை. 1976 சேர்மன் மாவோடைய மரணத்திற்கு பிறகு அவரை தெய்வமாக பார்த்த தேசத்தில் இருந்த அமைப்பே சீன தேசத்திற்கு பெரிய ஆபத்தானதாக மாறிவிட்டது. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தது. ஆயிரத்தி 1977 வீட்டு சபைகள் கூட்டம் விசுவாசிகளின் வீட்டில் நடக்க ஆரம்பித்தது. பட்டணங்கள் தோறும் ஆரம்பமாகி தேசமெங்கிலும் அது பரவிற்று. ஒவ்வொரு நாளும் மக்கள் கூடி வரும் இடம் ஷாங்காய் பீப்பிள்ஸ் பூங்காவில் இருக்கும் இந்த சதுர மைதானத்தில் தான் கூடி ஜெபிப்பார்கள். விரைவில் திறக்கப்பட்ட சுய சபைகளின் எண்ணிக்கை பெருகியது. மக்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டனர், சீன கிறிஸ்துவம் மரிக்கவில்லை என்று. உண்மையில் அந்த இக்கட்டான காலங்களில் கூட கிறிஸ்துவின் மேலிருந்த விசுவாசம் அற்புதமான விதங்களில் பரவிச் சென்றது. லியூ யுயான் போ ஹுனான் மாகாணத்தில் ஒரு கிராமத்தில் ஆசிரியராயிருக்கிறார். ஒரு வாலிபனாக அவர் பெய்ஜிங்கிற்கு வந்தார். சேர்மன் மாவோவின் சிவப்பு படையில் கலந்திட வந்தார். பெய்ஜிங்க்கு போன நாங்கள் எல்லாருமே சிறந்த மாணவர்களாக இருந்தோம். பெய்ஜிங்கிலிருந்து வீடு திரும்பினதும் சிகப்பு படை கமாண்டராக நான் நியமிக்கப்பட்டேன். அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எங்களுடைய ஒரே குறிக்கோள் சேர்மன் மேவோவுக்காக வாழணும் இல்லை சாகணும். அப்போ நடந்த ஒரு விஷயத்த நான் சாகிற வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு வயதான மிஷினரி அப்போ குற்றம் சாட்டப்பட்டார். உண்மையை சொல்லணும்னா எனக்கு தான் அந்த விஷயத்தில் அதிக தொடர்பு இருந்தது. ஏன்னா அந்த கூட்டத்தை நான் தான் ஒழுங்கு செஞ்சேன். அப்போ எப்படி குற்றப்படுத்துறது, எப்படி கண்டிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருந்தோம். அந்த சிகப்பு காவலர்கள் அவர்களை அடிக்கும்போது, ஓ தேவனே, இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள்னு அவங்க சொன்னாங்க. 1978 நான் மனம் திரும்பினேன். நானும் என்னோட மனைவியும் என்னுடைய வீட்லேயே வீட்டு சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். ஆரம்பத்தில் சில பெண்கள் தான் இங்கே வந்தாங்க. ஆனால் இப்போ சுமார் 3000 விசுவாசிகள் இருக்காங்க. முதல் பயிற்சி பள்ளி எங்கள் வீட்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இன்னைக்கு இதே மாதிரி கிட்டத்தட்ட 40லிருந்து 50 பயிற்சி பள்ளிகள் இருக்குது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் அவங்க நாங்கள் டிராகனுடைய சந்ததிகள்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது உண்மை இல்லைங்கிறத நாம் நிரூபித்து காட்டுவோம். வாங் ஜிங்சாய் இப்பொழுது வீட்டு சபையின் தலைவர். முன்பு இவர் சிவப்பு படையின் கமாண்டர். அவர் ஒரு முறை தனது உத்தமத்தை சேர்மன் மாவோவுக்கு நிரூபிக்கும்படி தன் தாயையே உபத்திரவப்படுத்தினார். ஏனெனில் அவர் தாய் இயேசுவை விசுவாசித்தார். நான் கலாச்சார புரட்சி கழகத்தில் செயலாற்றினதால என்னுடைய அம்மாவை அவமானப்படுத்த நானே பெரிய போஸ்டர்களை ஒட்டினேன். அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறத நான் விரும்பலை. முக்கியமாக அரசியல் ரீதியாக அவங்க என்னோட அம்மாங்கிறது எனக்கு பெருசாகவே தெரியல. ஆனால் நான் செஞ்சதை பொருட்படுத்தாமல் அவங்க எனக்காக ஜெபிச்சாங்க. 20 நாள் உபவாசம் இருந்தாங்க. இது என்னை யோசிக்க வச்சது. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தவறான விஷயங்கள் நடந்திருந்தா ஒரு தாய் பிள்ளைய கூட பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க. என்னோட தொடர்பையே அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்க. அவங்க எதுக்காக 20 நாள் உபவாசித்து என்னுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும்? இதை பற்றி நான் யோசித்தேன். அவங்க தன்னோட வாழ்க்கையவே பணையம் வச்சாங்க. அவங்க தன்னோட மகன் இயேசுவை விசுவாசிப்பான்னு நினச்சாங்க. இதே இயேசுவை தான் எங்கள் நாட்டில் மறுதளித்து குற்றப்படுத்தி தீயவர்னு பட்டம் கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. எங்கள் நாடு அப்படி நடந்துக்கிட்டதுக்கான காரணம் எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. ஒரு நாள் என் சகோதரி என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க.
அவங்க என்கிட்ட நீ புத்தகம் வாசிக்க விரும்புறியான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். அந்த நாட்களில் நான் எல்லா புத்தகங்களையும் விரும்புவேன். அப்போது அவங்க என்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தில் முன்பக்கம் பின்பக்கம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக இருந்தது. பழைய புத்தகமாகவும் இருந்தது. அந்த புத்தகத்தை பார்க்கும்போதே அதனுடைய பழமை எனக்கு தெரிஞ்சது. அந்த புத்தகத்தில் மத்தேயு 7 வரைக்கும் எல்லா பக்கங்களும் கிழிக்கப்பட்டிருந்தது. அதை வாசிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் கொஞ்சம் அசைக்கப்பட்டேன். அதில் 7வது அதிகாரத்தில் நீ நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவரையும் நியாயம் தீர்க்காதே, மற்றவர்களை எவ்விதமாய் நியாயம் தீர்க்கிறாயோ அப்படியே உனக்கும் செய்யப்படும்னு போட்டிருந்தது. இது உண்மைதான்னு நான் நினச்சேன். இதை எழுதுனது யாரு அப்படின்னு என் சகோதரி கிட்ட கேட்டேன். இது ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்குன்னு நான் சொன்னப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டதா அவங்க நினச்சாங்க. இதெல்லாம் இயேசுவோட வார்த்தைகள்னு அவங்க சொன்னாங்க. நான் அந்த புத்தகத்தை வீசி எறிஞ்சேன். அந்த அளவுக்கு எனக்கு கோபம் இருந்துச்சு. அதை பார்த்து என்னுடைய சகோதரி அதனால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க மனசால் காயப்பட்டு அந்த பைபிளை ஓடி போய் எடுத்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட ஒரு கிறிஸ்துவ சகோதரி கலாச்சார புரட்சியின் போது இறந்ததை சொன்னாங்க. இந்த பைபிளை காப்பாற்றுற முயற்சியில் ஒரு கிறிஸ்துவ சகோதரி இறந்ததை சொன்னாங்க. வாங் ஜிங்சாயின் சகோதரி ஒரு கிறிஸ்துவரை அவரிடம் அழைத்து வந்தார். பிற்காலத்தில் அந்த சகோதரர் சிறையில் இறந்து போனார். நான் அவரை என்னுடைய அறைக்கு அழைத்து வந்தேன். என் மேஜை மேலே இருந்த அந்த புத்தகத்தை அவர் பார்த்ததும் இதையெல்லாம் படிச்சிருக்கியான்னு கேட்டாரு. நானும் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ சத்தியத்தை தேடுற ஆள் அப்படின்னு சொன்னார். நானும் ஆமான்னு சொன்னேன். அதுக்கு அவர், இந்த பூமியில் உன்னால் சத்தியத்தை கண்டறிய முடியாதுன்னு சொன்னார். மெய்யான சத்தியம் பரத்திலிருந்து வருகிறது. எனக்கு அவர் ஒரு உதாரணத்தையும் சொன்னார். வாதுமை மரத்தில் பழம் பழுத்து தொங்குகிறது. அந்த மஞ்சள் பழம் கீழே தரையில் விழுகிறது. ஒரு பன்றி வந்து அந்த பழத்தை சாப்பிட்டது. பிறகு அந்த பன்றி பூமியை தோண்டி பார்க்குது. தன்னுடைய நீண்ட மூக்கை வச்சு தோண்டி பார்க்குது. எதனால் அப்படி பார்க்குதுன்னா அதுக்கு மேலே பார்க்க தெரியாது. வாதுமை பழம் மேலே இருந்து தான் கீழே வந்ததுங்கிறது அந்த பன்றிக்கு தெரியவே தெரியாது. இந்த கதை ரொம்ப அர்த்தமுள்ளதா நான் நினைச்சேன். இந்த கதையை பற்றி அவர் சொல்லும்போது இயேசுவை பற்றியோ வேதத்தை பற்றியோ எதுவுமே அவர் என்கிட்ட சொல்லலை. ஆனால் இந்த கதை எனக்குள்ள ஒரு உந்து சக்தியை கொடுத்துச்சு.